மக்களே, வெல்கம் பேக் டு another vlog. ஸோ இந்த vlog எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு இப்போ பரவாயில்ல. நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கும் மெயினாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அது சொல்லிக்கலான்னு விரும்புகிறேன். உடம்பு முன்னைக்கு இப்போ பரவாயில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக எனக்காகவும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு ட்ரிப்பு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ட்ரீம் டெஸ்டினேஷன், ஃபேவரட் பிளேஸ். ஸோ இவங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷன் கூட எனக்குமே ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காகவும் இவங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்காகவும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரிப் போக போகிறோம். ஸோ எங்கே போக போகிறோம், என்னது எல்லாம் நான் இப்போ ரிவீல் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்களே பார்த்து எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது இந்த விளாக் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னென்ன பேக்கிங்ஸ் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு ட்ரிப்புக்காக என்னென்ன திங்ஸ் பேக் பண்ணுறோம், என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோம் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விளாக் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ போகலாம். என்னென்ன பேக் பண்ணுறோம், என்னென்ன இருக்குது, என்னென்ன எது எல்லாம் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் 10K சப்ஸ் ரீச் பண்ணுங்க. ஓகே மக்களே, வந்தாச்சு இப்போ. ஸோ இது என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா பேக்கிங் செக்ஷன். ஸோ பேக்கிங்க்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, சத்தியமாக எனக்கு இப்போயே தலை சுற்றுது. சீரியஸாக எவ்வளோ இருக்குன்னா நீங்களே பாருங்கள். ஸோ இதுதான் இருக்கிறது பேக்கிங்ஸ். லைக் ஆனால் இதுலேயே இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இதுதான் நம்ம இதெல்லாம் வேணாம், டஸ்ட்டு துடைக்கிறதுக்கு துணிங்குது. ஸோ அது இப்படி போட்டுரும். ஸோ இந்த 2 சூட் கேஸ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் ட்ரிப்புக்கு. அப்புறம் பேக் இது ஒன்று, அப்புறம் இன்னொரு என்னோட லேப்டாப் பேக் ஒன்று. லேப்டாப் அங்கே இருக்கு. ஸோ லேப்டாப் பேகு. இப்போ ஃபர்ஸ்ட்டு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது பேக் பெருசா எடுத்துருங்க. பெருசா எடுத்துடலாம், பெருசுலயே வச்சிடலாம், ஹாஃப் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். சரி, பிகாஸ் அதுல இது வச்சுக்கலாம். இன்னும் ஒரு சில திங்ஸ்லாம் வைக்கணும் இல்ல, அதை நம்ம அதுல வச்சுப்போம், பெட்டரா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ளதான் இருக்கும்ல. ஒரே குஷியா இருக்கா, அதனால குஷியில லைட்டா டங்க் ரோல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க, அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் லைக் நம்ம லாஸ்ட்ல இருந்து வச்சுக்கலாம், ஓகேவா? இது எத்தனாவது டேயோடது? 30. அந்த ஜீன் எடுங்க கொஞ்சம். ஸோ ட்ரிப் ஸ்டார்ட் ஆக போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 23rd நவம்பர். 23rd நவம்பர்ல இருந்து 30th. ஆக்சுவலா நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. ஆமா, ஆடியன்ஸ்க்கு காட்ட வேண்டியது. சோ வாங்க போவோம். நீங்களும் இப்படி உட்காந்துக்கோங்க, வாங்க. சரி கைஸ், நானும் ஃப்ரண்ட் கேம் ஸ்விட்ச் பண்ணிட்டு அப்படியே அங்க வந்துடுறேன். வாங்க. கண்டினியூ பண்ண முடியல. இந்த எல் பாத்தீங்கன்னா மை பிளேஸ், அண்ட் இந்த எல் பாத்தீங்கன்னா நம்ம சாரோட பிளேஸ். ஸோ இந்த ஸ்பேஸ்ல ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இவங்க இந்த எல் ஷேப் பட்டு இவங்க ஃபில் பண்ணி வச்சிருவாங்க இவ்வளோ தூரத்துக்கு. அதுக்கப்புறம் நம்மளது அங்கே இப்போதைக்கு 2 பேண்ட் ஒரு டிஷர்ட் மட்டும் இருக்கு. ஸோ அது மட்டும் நான் ஹலோ மிஸ்டர், அது என்னோட பேண்ட் மிஸ்டர். சரிங்க, அங்க இருக்குதுங்க 2 பேண்ட். ஹலோ அதுவே என்னதுங்க? சரிங்க, எங்கேயோ அங்க ஒண்ணு இருக்குதுங்க என் பேண்ட். ஐயோ அதுவே நான் எடுத்து வைக்கணுங்க, மறந்துட்டேன். யாரு ப்ரோ பெரிய தின்னதா? அங்க ஒரு 2 பேண்ட் இருக்குது ப்ரோ, இங்கே இருக்குது ப்ரோ. இந்த கூட்டத்துல என்னது இது? நான் எடுத்து வைக்கணும், மறந்துட்டேன். இது நானு இது ஒரு சாரி, இது இன்னொன்னு கிளாடர். இதுதாங்க ஃபர்ஸ்ட் வரும் கணக்குல. பேச விடுறா. ஏய் சும்மா இருடா. அங்க 2 பேண்ட். சும்மா இருடா. இங்க பாருங்க गाइस, இது இந்த ட்ரெஸ் வியர் பண்ணிப்பேன். இங்க 2 பேண்ட் இருக்குது ப்ரோ, அதை எடுத்து வச்சிட்டேன்னா அதோட டிஷர்ட் தம்பி வரணும், வெளியே போயிருக்கான். ஸோ அவன் வந்துட்டானா டிஷர்ட்ஸ் கேட்டு ஒரு 4 டிஷர்ட் எடுத்துக்கினேன்.
எல்லாம் எடுத்துட்டு, ஏன்னா எனக்கு தெரியாது அந்த அந்த இது கபோர்ட்ஸ் வந்து ஃபுல்லாக எங்கள் துணி வந்து அங்கே கச்சமுச்சான்னு போட்டு வச்சுருப்போம். ஸோ அதனால் வந்து அது போய் இப்போ எனக்கு எடுக்கிறதுக்குள்ள தலை மண்டை சூடாயிரும். ஸோ அதனால் அவன்கிட்ட சொல்லிட்டேன். அவன் வந்து சரிடா இதா எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அவன் வந்துட்டானா வந்து அவன் ஒரு டிஷர்ட்ஸ் கொஞ்சம் 4 டிஷர்ட்ஸ் எடுத்து தருவான். ஏன்னா அங்கே போயிட்டு நம்மளுக்கு தலை சூடாயிரும், நம்மளுக்கு அது செட் ஆகாது. ஸோ அதனால் அவன் வந்து எடுத்து கொடுத்துட்டான். நான் மிச்ச பேக்கிங் நான் பண்ணிடலாம். இப்போ அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து இப்போ போயிட்டு இது பண்ணி இவங்க வச்சுட்டு சாப்பிட்டுட்டு லிட்டரலா சொல்ற டேட்ஸ் நெருங்க 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 அந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட் வரும்ல, அது வந்து லிட்டரலா என்னோட கண்ணுல அப்படியே வந்து நிக்குது, அப்படியே விட்டா நடனம் ஆடுது அந்த மாதிரி. அவ்வளோ ஒரு நாக்கில் நடனம் ஆடும். சென்டர் ஃப்ரூட் சாப்பிடுங்க. சென்டர் ஃப்ரூட்டா? ஆமா, சென்டர் ஃப்ரெஷ் இல்ல, ஏதோ ஒண்ணு ஏதாவது போட்டு தள்ளுறது அப்படியே இல்ல. ஒரு மாதிரி ஓவர் எக்ஸைட்மெண்ட் இருக்கு, ஓவர் ஹாப்பி இருக்கு, நிறைய விஷயங்கள். ஆக்சுவலா எனக்கு நான் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா, நான் பேசினா எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். இருங்க, எனக்கு ஒரு விஷயங்கள் தெரியும், ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது. அண்ட் ஒரு சில திங்ஸ், சஸ்பென்சஸ், சர்ப்ரைசஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் பேசினேன்னா நான் உளறிட்டு வந்து லைட்டா கொஞ்சம் பயப்படுறேன். ஓகே மக்களே, சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு சேஞ்சு. ஸோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பெரிய பேக்கில் தான் எல்லாம் வச்சோம். சின்ன இந்த சின்ன பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர்ஸு, அப்புறம் வந்து எங்களோட ஷூஸ்லாம் இருக்குது. லைக் அது ஒரு இங்கே வச்சிடலான்னு பார்த்தோம். அப்புறம் தான் வந்து யோசித்து பார்த்தோம். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வெட்டர்ஸ்லாம் வந்து மடித்து வைக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். இது துணி கூட இதில் வச்சுக்கலாம். ஏன்னா துணி பெருசாக வந்து இதாகல. பட் ஆனால் வந்து இதில் வந்து எல்லாமே வைக்க முடியாது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோம், இதில் வந்து இதில் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நீ இதில் வைக்கிறேன்னா எனக்கு இந்த ஸ்பேஸில் தான் நான் வந்து பாதி தான் எடுக்க முடியும். எல் ஷேப் எடுக்க முடியாது. I guess so. I can keep like this. இல்ல இப்படி வச்சுக்கலாம். What do you say? ஒன்னு இது இப்படி வைக்கணும் இல்ல? Maybe this would be better. ஓகே, தென் இதுல வந்து ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே வச்சுப்போம். லைக் நம்ம வைக்கிற மாதிரி பொசிஷன். சரி கைஸ், வச்சு முடிச்சுட்டு எல்லாம் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் என் துணியை எடுத்துட்டு வரணும். என் துணியை எடுத்துட்டு வந்து அப்புறம் இதெல்லாம் வச்சுட்டு ஃபைனலாக எப்படிலாம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபைனலில் பாருங்க. லெட்ஸ் கோ. பெட்டர் ஐடியா. ஹேண்ட் கிளவுஸஸ் வந்து இதுல வச்சாச்சு. இதுல வந்து மூடுறதுக்கு வந்து ஏதாச்சும் இதாக போகுது. இல்ல ப்ராப்ளம் ஆகாது. ட்ரெஸ்ஸஸ் முடிஞ்ச அளவுக்கு இது மேல ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இஃப் இன் கேஸ் வந்து உன்னோட ட்ரெஸ்ஸஸை வைக்கிறதுக்கு இங்க ஸ்பேஷியஸ் இல்லை அப்படின்னா, இதுல கீழே ஸ்வெட்டர்ஸை வச்சுக்கிட்டு மேல வந்து உன்னோட ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் அலோகேட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஓகே காய்ஸ், ஆக்சுவலா வந்து ஸ்னோ ஷூஸ்மே நான் வந்து வாங்கிட்டேன். சாரி, இதுல இன்னொரு கையை இங்க வந்து இதுல வைக்க மறந்துட்டேன். இதுல வச்சாச்சு ஆல்மோஸ்ட். இஃப் பேக் மூடுறப்போ இடிக்குதுன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த ஷூ, ஸ்னோ ஷூ, நார்மல் ஷூஸ், லைக் நார்மல் ஷூஸ் ஒன்று எடுத்துக்கணும், ஸ்னோ ஷூ ஒன்று எடுத்துக்கணும். அண்ட் இஃப் வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ளிப் ஃப்ளாப்ஸும் எடுத்துக்கலாம், நம்மளோட இஷ்டம். ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது இது 3 சூஸ் பண்ணியிருக்கேன். பட் பிரதீஷ் நான் சூஸ் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியல. மேபி அவன் ஆக்சுவலாக ஸ்னோ ஷூவே வாங்கலை, அவர் கேஷுவலாக வந்து ஒரு நார்மல் ஷூ போட்டுக்கிறேன்ட்டாரு. ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து நாங்கள் இது வேற கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்குல்ல, இது மடிச்சு வைக்கணும். ஆமா, ஏதோ டெக்னிக் வச்சிருக்காங்க போல மடிச்சு வைக்கிறதுக்கு. ஒன்றும் பெரிய டெக்னிக்லாம் இல்லைங்க.
லைக் இது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இதை கவர் பண்ணிட்டு லைக் இது இருக்குல்ல இதை அப்படி ஃபோல்ட் பண்ணி we can keep like this. ஸோ அப்படி கீப் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸ் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அது ஒரு சிலவங்களுக்கு இதுக்கு மடிக்க வராது. இது அந்த பஃப்னஸ் இருக்கும் தான், பட் அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பஃப்னஸ் போடுறதுக்குலாம். இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, நம்ம இது இருக்குல்ல இந்த மாதிரி வந்து ஒரு ஜிப் இருக்கும், அதை நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா பஃப் வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் கிளாத்ஸ் வேணுனாலுமே நம்ம வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. ஆனா ட்ரிப்பு போறது பிரச்சனை இல்லைங்க. ட்ரிப்பு போய் எடுத்துன்னு போன பொருட்கள்லாம் பத்திரமா எடுத்துட்டு வரணும், மறுபடியும் அதை வீட்டுக்கு வந்து ப்ராப்பரா அலோகேட் பண்ணணும். அதுதான் ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கு. ஸோ இப்படி வச்சிடலாம், இல்லை நமக்கு பின்னாடி வேணும் கூட இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இது மூடுறப்ப நமக்கு கொஞ்சம் உன்னோட ட்ரெஸ்ஸஸ் இதில் நீ கொஞ்சம் வச்சுக்கோ, இதில் கொஞ்சம் வச்சுக்கோங்க, இதில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸோ இஃப் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் எதாவது வேணும்னா நம்ம எப்படி இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம், சாரோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வைக்கணும். அப்போ நாங்கள் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறோம். அண்ட் தென் ஸ்டே டியூன். The next day. ஓகே மக்களே, ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு முடிச்சாச்சு கைஸ். ஸோ ட்ரிப்புக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போமா. ஸோ இதில் என்ன வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு மெயின் ட்ரெஸ்ஸஸ், இந்த சைடு வந்து என்னோட ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, இந்த சைடுல வந்து ராட்ரிக்கோட ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, அண்ட் டியோட ட்ரெஸ் இருக்கு, இது ராட்ரிக்கோட ட்ரெஸ். ரெண்டு சைடுல எடுத்து வச்சாச்சு. இதுதான் மெயின் பேக். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டினேஷன் பிளேஸுக்கான ஒரு ஸ்வெட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து திங்ஸ் எல்லாமே என்னோட ஒரு பேண்ட் மட்டும் இதுல இருக்கு, மற்றபடி எல்லாம் இந்த இதுல தான் இருக்கு. ஸோ இது வந்து ரெண்டாவது சுட்கேஸ், இது ஒரு சின்ன சுட்கேஸ், இது ஒரு பெரிய சுட்கேஸ். அவ்வளோதான் கைஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இது வந்து ஒரு நார்மல் ஹேண்ட் பேக். இதுல வந்து லைக் நமக்கு நார்மலா யூஸ் ஆகிற பொருள், லைக் சும்மா இந்த மாய்ஸ்சரைசர், இந்த சீப்பு, அக்சஸரீஸ் மக்களே, சிம்பிளா சொல்ல போனா கேர்ள்ஸ் அக்சஸரீஸ், கேர்ள்ஸோட அக்சஸரீஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் டேப்லெட்ஸ், வேற என்ன தைலம் எல்லாம் இதுக்குள்ள எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இந்த பேக் ஃபுல்லா நம்மளோட நொறுக்கு தீனி இருக்கு, இல்ல நம்ம நொறுக்கு தீனி இருக்கு. அண்ட் சோட்ல 2 சூட் கேஸ், ஒரு பேக். இது ஸ்நாக்ஸ் பேக்லாம் விட்டுருங்க, அது ஒரு கணக்கா எடுத்துக்க வேணாம். அப்புறம் ஒரு நார்மல் லேப்டாப் பேக் ஒன்று. ஸோ அவ்வளவுதான். ஓகே மக்களே, ஸோ வீடியோட எண்டிங் வந்தாச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க நம்ம ட்ரிப்புக்கான பேக்கிங்ஸ் எல்லாமே எப்படி போச்சு, ரணகலமாக போச்சு. நேற்றுலாம் வந்து ஒரே ஃபுல்லாக பெட்டு ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக ரொம்ப இருந்துச்சு, அது எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு பாடா போயிடுச்சு. ஸோ எல்லாம் பேக் பண்றதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ட்ரிப்பு போறது வேணா ஈஸியான விஷயமா இருக்கும், பட் இந்த ட்ரிப்புக்கு பேக் பண்றதுன்றது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ ரொம்ப கஷ்டப்பா. நீங்களும் மறக்காம அப்படியே வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் பட்டன் அப்படி ஆல்ல போட்டுக்கோங்க. நாங்க இதோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். Until then, tata, bye, signing off.